வணக்கம் சொந்தங்களே, என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டு குட்டீஸ் என் நைனாவுடைய தம்பி பசங்களும் தம்பி ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு ப்ரான் பிரியாணி, மினியேச்சர் ப்ரான் பிரியாணி பண்ணுறாங்க. என்ன ஒன்று, அடுப்பை விட கொஞ்சம் பாத்திரம் பெருசாக இருக்குது. ஸோ அந்த எறா பிரியாணி எப்படி பண்ணுறாங்கன்றதான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் அமக்கில் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே தான் பண்ணுறாங்க. நான் பண்ணுவேன் நான் போடுவேன்னு சொல்லி. வாங்க பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டாங்க. ப்ரொசீஜர் சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். அவள் தெளிவாக காட்டுறா. பட்டை, சோம்பு, கிராம்பு, லவங்கம் எல்லாம் போடுறா. எண்ணெய் ஊற்றிட்டா. பாத்திரம் கொதிச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன, பட்டை எல்லாமே போட்டுட்டாங்க. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், தயிர். அப்புறம் எறாவை ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கா. மேரினேட் எப்படி பண்ணியிருப்பா அப்படின்னா, கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், கேசரி பவுடர், உப்பு எல்லாம் போட்டு ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கா. ஒரு 1/2 அன் ஹவர் ஊறிருக்கும். அதை மாதிரி பிரியாணி ரைஸும் வடித்து வச்சுருக்கா. அதை ஹாஃப் பாயிலில் வடித்து வச்சுருக்கா. அதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அழகாக பண்ணுறாங்க. நிறைய பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே அதை ரசிச்சுக்கிட்டே நம்ம எறா பிரியாணியை பாருங்கள் எப்படி செய்கிறாங்கன்னு. அந்த அடுப்பில் வச்சாங்க. அந்த அடுப்பை விட பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கணுன்னே அதில் ஆகலை. அதனால் 3 கல் செட் பண்ணி ஒரு சின்ன அடுப்பு செட் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயங்க. நம்ம வீட்டு குழந்தைங்க இப்போல்லாம் சமைக்கிறது என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டேட்டஸில், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படியும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறது ரொம்ப அழகு தானே. ஸோ நாளைக்கே அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க இந்த மாதிரி பட்டுன்னு 3 கல்லில் வைப்பாங்க, விறகு வைப்பாங்க, ஏதோ கிடைக்கிறத வச்சு சமைப்பாங்கல்ல. ஸோ நல்ல ட்ரைனிங். நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு ட்ரைனிங் கொடுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இது கூட ஒரு குட்டி கதையை சொல்லிக்கிட்டே அப்படியே போவோமா? நம்ம சொந்தக்காரங்களாம் நம்ம வேலைக்கு போயிட்டு நிறைய காசு கையில் வச்சுருக்கோம் அப்படின்னும் போது நம்மளை தலை மேலே தூக்கி வச்சு ஆடுவாங்க. நம்ம சொல்கிறது தான் சட்டமாக இருக்கும். நம்மளுக்கு அவ்வளோ மரியாதை இருக்கும். அப்படியே நல்லா இருக்குங்க அந்த லைஃபு. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்கு வேலை இல்லாமல் போயிடும், நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் போயிடும். ஐயோ நீ தான் கடவுள்னு சொன்னவா, இல்லை இவனா வேறு வேலை வெட்டி இல்லாதவன், வெட்டி பையன், தண்டசோறு அப்படின்னு சொல்லுங்க. இதுதான் உலகம். இப்படி ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதை புரிஞ்சு நம்ம வாழ்ந்துப்போம். பாருங்க, அவங்க என்ஜாய்மெண்ட்டாக பிரியாணி பண்ணுறாங்க. நான் இடையில பேசினா அவங்க பேசுகிறது உங்களுக்கு கேட்காதேன்றதுக்காக தான் நான் ரொம்ப சைலண்ட்டாக யோசித்து பேசிகிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் போட்டுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 7/7 என்டர்டெயின்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே. அந்த கரண்டியை பிடிக்கிறதுக்கே அங்கே சண்டை நடக்குது. நான் தான் கலருவேன், நீ தான் கலருவேன்னு. ஏன்னா சின்ன பசங்க எப்போவுமே அப்படி தானே. அவங்களுக்கு அது ஒரு ஆசை இருக்கும். நான் செய்யணும். அந்த வயசில் எல்லாம் செய்வாங்க. நம்ம வயசு வந்ததுக்கப்புறம் இதை செய் அதை செய்யன்னு சொன்னாலும் திட்டுவாங்க. பிரியாணி பண்ணுற 2 பேருக்கும் பெரிய வயசுலாம் இல்லைங்க. ஒரு சின்ன சாரு, அவர் பேர் சர்வேஷ், அவருக்கு 6 வயசு. அவங்க அக்கா ஒரு பெரிய மேடம், அவங்களுக்கு 9 வயசு பிரஷிதா. நம்ம தன்னு பாப்பா இருக்கால, அவளுக்கும் சேம் ஏஜ் தான். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அவங்க அம்மா கூட உட்காந்து சமைச்சிட்ருக்காங்க. அவங்க ஸ்கூல் லீவ் விட்டால் இந்த மாதிரிலாம் எதனா பண்ணுவாங்க. ஸோ அதில் நமக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அனுப்பியிருக்கா. காஞ்சனாவும் அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல் பிகினிங்கில் ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோஸ்லேயும் அவள் இருப்பாள். நிறைய வீடியோஸ் நமக்காக பண்ணி கொடுத்தா. இப்போ சில ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் அவளால் வர முடியலை. எனிவேஸ் அட்லீஸ்ட் நம்மளுக்காக ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பியிருக்கா. சமைக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்து என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு குட்டீஸ் வச்சு நீங்களும் இப்படி ஒரு அழகான ருசியான எறா பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. எங்கள் ஊரில் எறா, மற்ற ஊரில் அது இறால். ஸோ செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். அங்கே பாருங்கள், சார் குச்சி விடுறாரு அடுப்பு இல்லைன்னு சொல்லி. எப்படி ட்ரைனிங் எடுக்கிறாரு பாருங்கள். இதெல்லாம் பார்க்கவே அழகாக இருக்குங்க. ரசிச்சுட்டே இருக்கலாம் குழந்தைங்கள. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த அண்ணன் தம்பி உறவு இருக்குது தெரியுமாங்க. நீங்கள் எவ்வளோ பேர் கூட வேணால் பேசி பழகி உறவை சேர்த்துக்கலாம். நம்ம தேடி அலைஞ்சா
நமக்கு நிறைய உறவுகள் கிடைக்குங்க. நம்ம தெரியாமல் அலையாமல் பேசி பழகாமல் கிடைக்கிற உறவு தாங்க நம்ம கூட பிறக்கிறவங்க. அந்த உறவை ஒரு நாளும் உதாசீனப்படுத்தாதீங்க. அந்த உறவுகள் என்றைக்குமே பவித்திரமானது, புனிதமானது. அவங்க உங்களை உதாசீனப்படுத்தினா கூட பரவாயில்ல, நீங்கள் அவங்களை உதாசீனப்படுத்தாதீங்க. ஒரு நாள் அவங்களுக்குமே புரியும் உங்கள் பாசம் என்னென்னு. அப்படி அப்படியே இடையில எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் அப்படியே ரசிச்சுக்கிட்டே வீடியோவை பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருங்க. நல்லாயிருக்கும். போதும். ரைஸ் போட்டுட்டாங்க. அடுத்தது எறா போடுறாங்க. அந்த எறா தொக்கு பண்ணாங்கல்ல, அதை போட்டு அப்படியே ஒரு பர்ஃபெக்டாக கொண்டு வராங்க பிரியாணி. புதினா ஐயோ தலை புரியல. எடிடா பச்சை தாசை போலடா இது. பச்சை தாசை பிரியாணினா பாருங்க. வருவா இந்த மாதிரி நீர் கொலை ஆடை எடுத்துட்டு வருவா. கொட்டலாமா? பிரியாணி வாசம் வரல. பிரியாணி வாசம் மாதிரி வரல. வருதா வரலையா பிரியாணி வாசனை? பிரியாணி வாசனை வருதா இல்லையா? வருது.